your eyes. அது எல்லாரும் கண்ண மூடிக்கலாம். இப்போ ஒரு அழகான ஒரு அருமையான ஒரு மலை பிரதேசம். Go to the beautiful hill station. You are just viewing an amazing location. மலை பிரதேசத்துல இருக்கீங்க, அவ்வளவு அழகான ஒரு லொகேஷன் நீங்க வந்துட்டு ரசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அங்க யாருமே இல்ல, நீங்க மட்டும்தான் இருக்கீங்க. உங்க குடும்பத்தை சார்ந்தவங்க கூட உங்க கூட இல்ல, நீங்க மட்டும்தான் இருக்கீங்க. இப்ப இங்க என்ன பண்றீங்க, ஒரு ரெட் கலர் கார் வருதுங்க. அந்த கார் தனியா தான் நிக்குது, கார்ல சாவி இருக்கு. இப்ப நீங்க என்ன பண்றீங்க, I really wanted to take this off அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிரைவ் எடுக்கிறீங்க. இது இவ்வளவு அழகான ஒரு இடமா இருக்கு, இவ்வளவு அற்புதமான ஒரு இடமா இருக்கு. இந்த இடத்த நான் இன்னையோட மிஸ் பண்ணாம இன்னும் தூரம் போய் நான் ரசிக்கணும் அப்படின்னு அந்த கார்ல அப்படியே நீங்க சாவி எடுத்துட்டு ஓட்டிட்டு போறீங்க. அருமையான லொகேஷன், அற்புதமான ஒரு இயற்கை காட்சி, அப்படியே ரசிச்சுக்கிட்டே போய்கிட்டே இருக்கீங்க. லைஃப் எங்க எண்ட் ஆக போகுதுன்னே தெரியாத அளவுக்கு அப்படியே ரோடு போய்கிட்டே இருக்குங்க. ஒரு ஸ்டேஜ்ல அந்த இடத்துல ரோடே இல்ல. இப்ப அப்படியே ஒரு ஜர்க் எடுக்கிறீங்க, ஸ்டாப் த கார். இப்போ உங்க மனசுக்குள்ள எப்படி இருக்கு, பேக் அவுட் ஆகவும் முடியாது, நீங்க போயிருக்க இடத்துல இருந்து இன்னும் ஃப்ரண்ட்லயும் போக முடியாது. இந்த இடத்துல அப்படியே ஸ்டாப் ஆகி நிக்கிறீங்க. பயமா இருக்கா? ஓபன் யுவர் ஐஸ். அந்த இடத்துல அவ்வளவு அழகான இடத்துல நம்ம வந்து சுறுசுறுப்பா ஒரு வண்டி எடுத்துட்டு போயிட்டோம். ரொம்ப அழகா இருக்கு, இந்த இடத்த நம்ம ரசிப்போம் அப்படின்னு. ஆனா எங்கேயோ ஒரு இடத்துல ஸ்டக் ஆகி நின்னுடுறோம். பிகாஸ் அந்த இடத்துல ரோடு இல்ல, ஒரு பயம் வந்துருக்கு. லைஃப் கூட அப்படிதான். இட் இஸ் ஃபுல் ஆஃப் எனர்ஜி, ஃபுல் ஆஃப் ஆப்டிமிஸ்டிக் பீப்புள், ஃபுல் ஆஃப் லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இதெல்லாம் பார்த்துட்டே இருக்கும்போது நமக்கு அப்படியே நல்லா ஃபாஸ்ட் பேஸ்ல போய்கிட்டே இருப்போம். திடீர்னு ஒரு தடங்களோ, ஏதோ ஒரு அப்டக்கல்ஸோ, ஹெல்த்ல ஒரு இஷ்யூஸோ, ஏதோ ஒண்ணு வந்து நம்மள ஒரு இடத்துல நிறுத்திடும். அந்த இடத்துல பயங்கரமான ஒரு பயம் வரும். இந்த பயம் வந்ததும் என்ன ஆயிடும்னா, நம்மளுக்குள்ள இருக்கிற அந்த எபிலிட்டி, நம்மளுக்குள்ள இருக்கிற உண்மையிலே என்னால இவ்வளவு பண்ண முடியும் அப்படின்னு நினைச்ச அத்தனை விஷயங்களும் அப்படியே சுருங்கி போய் கீழே போயிடும். திரும்ப அந்த இடத்துல இருந்து எப்படி வெளியில வர்றதுன்றது தெரியாது. சோ நிறைய டைம் நம்ம வந்து பண்ற விஷயம் என்னன்னா, லைஃப ரொம்ப அழகா எடுத்துட்டு போகணும், ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு பிளேஸுக்கு போகணும்ன்ற நம்ம ஒரு கற்பனையில, இல்லைன்னா நம்மளுடைய கோல்ஸ்ல பேஸ் பண்ணி ஒரு ட்ரை கொடுத்துட்டு எங்கேயாவது ஒரு இடத்துல இந்த மாதிரி ஸ்டக் ஆனா அடுத்த வாட்டி பயப்படாதீங்க. பாஸ் and take a deep breath. Just leave it the way that you are. In the sense, உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குன்னா கடவுள்கிட்ட அதை விட்டுருங்க. உங்களுக்கு உங்க மேல நிறைய நம்பிக்கை இருக்குன்னா பேசாம இருங்க. Things will happen. It will not happen immediately. Maybe அந்த இடத்துல அந்த பாஸ் தேவைப்படுதா இருக்கலாம். அந்த இடத்துல நம்ம ஒரு சின்ன பிரேக் எடுத்துட்டு திரும்பியும் நம்ம பிகினிங்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண வேண்டியதா தான் இருக்கும். வேற வழி இல்ல. நீங்க கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு நீங்க கடவுளை நம்புங்க. இல்லையா, உங்களுக்கு வந்து ஒரு சூப்பர் பவர்ன்றது கண்டிப்பா உண்டு, சுப்ரீம் பவர்ன்றது கண்டிப்பா உண்டு. We all say like thank you universe, right? So universe-க்கு அந்த விஷயத்தை விட்டுடுங்க. Things will happen at one fine stage. Thank you very much. Thanks for this wonderful time.